Good morning students. இன்னைக்கு பயாலஜியில் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 4ல் the living world of plant. ஓகே, பிளான்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ பட் லிவிங் வேர்ல்ட் அப்படின்னா நம்மளோட வேர்ல்ட் இஸ் மோஸ்ட்லி கன்சிஸ்ட் ஆஃப் லிவிங் திங்ஸு. சரியா? லிவிங் அப்படின்னா உயிருள்ள எல்லா இதுவும் வந்து நம்ம வேர்ல்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் வந்து ஸ்மாலர் கேட்டகரியும் இருக்குது, ஹையர் கேட்டகரியும் இருக்குது. ஹையர் கேட்டகரியில் வந்து 2 பார்ட்டு தான் வந்து யார் அப்படின்னா ஹியூமன் பீயிங்கும் பிளான்ட்டும் வருவாங்க. பட் தே ஆர் மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட். மார்ஃபாலஜிக்கலி அப்படின்னாலே பார்க்குறதுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி அதோட பயாலஜிக்கல் ப்ராசஸ்ஸு, ஃபிசிக்கல் ப்ராசஸ், தென் கெமிக்கல் ப்ராசஸ்ஸு, ஸோ எல்லாமே வந்து அனிமல்ஸுக்கும் பிளான்ட்ஸுக்கும் வந்து வேறு வேறையாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம இந்த 4th யூனிட்டில் வந்து பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா ஒன்லி பிளான்ட்ஸை பற்றி மட்டும்தான். அந்த பிளான்ட்ஸில் வந்து என்னென்ன பார்ட்டெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி அதோட ஃபுட் சிந்தசிஸ் எப்படி இருக்கும், அதோட ஸ்டெம் எப்படி இருக்கும், அதோட ஃப்ளவர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் கேரக்டர் தான். சரியா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். Introduction. The biology is a natural science concerned with the study of life and living organism. What is biology அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் அப்படின்னா biology is a natural science which helps to ஸ்டடி அபவுட் தி லிவிங் ஆர்கானிசம்ன்றது எழுதுங்க. இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின் ஜென்ரலாக வரலாம். இன்க்ளூடிங் their ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். யாரோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்? அந்த லிவிங் ஆர்கானிசமோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி படிக்கிறது தான். சரியா? ஸோ இது வந்து நான் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, கிளாஸ் ஒர்க்கில் என்ட்ரு பண்ணணும். The living world comprise the plant and animals. The plant can prepare their food itself because of it consists of chlorophyll. ஓகேவா? chlorophyll அப்படின்னாலே என்னது? அந்த green color pigment which present in the leaf which attract the which helps to synthesize their own food with by the process of photosynthesis. சரியா? Next, the plant can prepare food itself, grow in size and reproduce அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையும் ஃபார்ம் பண்ணும் பை அந்த சீட் மூலமாக. சரியா? The various parts of the plant is used as a food, medicine, wood and shelter. இதை நோட் பண்ணிக்கோங்க. பிளான்ட் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபுட்டாக யூஸ் பண்ணலாம், தென் வுட்டு, மெடிசன், தென் ஷெல்டர். இது எல்லாமே வந்து அதோட யூசஸ். இது வந்து ஜென்ரல் தான். சரியா? வாட் இஸ் பயாலஜின்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் அ நேச்சுரல் சயின்ஸ் விச் ஹெல்ப்ஸ் டு ஸ்டடி அபவுட் தி லிவிங் ஆர்கானிசம்னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வேர்ல்டில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். இப்போ நான் லிவிங் திங்ஸை பற்றி நம்ம சொல்ல வேணாம், லிவிங் திங்ஸில் வந்து பிளான்ட் அண்ட் அனிமலை பற்றி சொல்லணும். ஓகே, ஸோ இங்கே பிளான்ட் வந்து ஒரு கேட்டகரியில் வரும், அனிமல் வந்து இன்னொரு கேட்டகரியில் வரும். பட் தே ஆர் மார்ஃபாலஜிக்கலி டிசிமிலர்னு பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அப்போ பிளான்ட் வந்து இட் கேன் ப்ரிப்பேர் தேர் ஃபுட் இட்ஸ் ஓன். ஓகேவா? அதே மாதிரி க்ரோ இன் சைஸ், நல்ல க்ரோ ஆகும், ரீப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி பிளான்ட் வந்து ஃபுட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து மெடிசன்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுறோம், வுட்டும் அதுலேருந்து கிடைக்கும், ஷெல்டரும் அதுலேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து plant forms and function. Our body is made up of many organs. யாரோட பாடி? நம்மளோட பாடி தான். சேம் அதே மாதிரி தான் பிளான்ட்டுக்கும் இருக்கும். சரியா? ஆர்கன் அப்படின்னால என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் செல்லுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. செல் அப்படின்னா இட் இஸ் அன் பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம். சரியா? இப்போ ஒரு ஹியூமன் பாடியோ அப்படி இல்லைன்னா ஒரு பிளான்ட்டோ நல்லா டெவலப் ஆகுறது வந்து பேசிக் யார் அப்படின்னா ஒரு செல்லு தான். அந்த ஒரு செல்லு வந்து அந்த ஹோல் ஆர்கானிசமோட எல்லா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வந்து மெயின்டைன் பண்ணுறது அவங்க தான். இப்போ 2 செல்லு இருந்தது அப்படின்னா 2 செல்லு சேர்ந்து டிஷ்யூவை வந்து ஃபார்ம் பண்ணும். 2 டிஷ்யூ இருந்தது அப்படின்னா ஆர்கனை வந்து ஃபார்ம் பண்ணும். 2 ஆர்கன் இருந்தது அப்படின்னா ஒரு ஹோல் ஆர்கானிசமே வந்து ஃபார்ம் பண்ணிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு சிமிலர்லி the plant body is also made up of several organs such as root, stem, leaves and flowers. ஓகேவா? ஸ்டெம்ன்றது தெரியும், இந்த ஏரியல் பார்ட், அப்பர் பார்ட் ஆஃப் த பிளான்ட் தான் வந்து ஸ்டெம்மு.
அதே வந்து லீவ்ஸ் அது இதுன்னு எதையும் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிடக்கூடாது சரியா. அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அதுதான் லீவ்ஸ்ன்றது தெரியும். ஃப்ளவர்ஸ் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். The plants of many forms and many colors, yet they are alike in same manner. That is they all have stem and leaves above the ground which can seen easily and roots below the ground. எப்பயுமே வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக், நெகட்டிவ்லி ஆட்டோட்ராஃபிக். அந்த அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ரூட் வந்து எங்கே இருக்கும், மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். தட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். ஸ்டெம் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த மண்ணுக்கு மேலே தான் இருக்கும். அது வந்து பாசிட்டிவ்லி ஆட்டோட்ராஃபிக் சரியா. அதாவது எது மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எது உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுதான். யூஸ்வலாக ரூட் வந்து மண்ணுக்குள்ளே தான் இருக்கும், ஸ்டெம்மு வந்து மண்ணுக்கு வெளியில் தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் தான் சரியா. As shown in the picture, the flowering plants is consist of two main points. They are root system and shoot system. Let us learn about these in detail. இப்போ ரூட் அப்படின்னா இந்த இது, ஸ்டெம் அப்படின்னா இந்த இது, லீஃபு இந்த இது தெரியும், ஃப்ளவர் இதில் தெரியும். இதில் வந்து நோட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மீட்டிங் போர்ஷன் ஆஃப் லீஃப், அதாவது ஸ்டெம், இந்த இடம் வந்து என்ன அப்படின்னா நோடு. இன்டர் நோட்னா என்ன அப்படின்னா இந்த நோடுக்கும் இடையில உள்ளது வந்து இன்டர் நோடு சரியா. புரியுது இல்லையா. ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ளவரு, இந்த இலை வந்து இங்கே உள்ள அட்டாச் ஆகிருக்குல்ல, இந்த ரீஜியன் வந்து நோடு, இது வந்து இன்டர் நோடு ஓகேவா. இதுதான் வந்து ஜென்ரல். அதே மாதிரி இது வந்து அப்பிக்கல் பார்ட்டு, இது வந்து லோவர் பார்ட். அப்படி இல்லைன்னா ஆன்டீரியர் எண்டு, போஸ்டீரியர் எண்டு சரியா, மேலே கீழே. இது வந்து ஜென்ரல் நான் சொல்கிறேன், பட் தெரிஞ்சுக்கோங்க. அப்பிக்கல் பட் அப்படின்னா இந்த காம்பு மேலே தான் அந்த பூ பூக்கும், இந்த இடத்துலையோ இல்லைன்னா இந்த இடத்துலையோ பூ வராது சரியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரூட் சிஸ்டம். இந்த ரூட், இந்த அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த மெயின் ஆக்சிஸ் of the plant is known as root. What is root ன்னு கேட்பாங்க. இது வந்து important 2 mark question. The underground part of the main axis of the plant is known as root. Underground அப்படின்னா மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். பிளான்ட்டோட மெயின் பார்ட் யாரு அப்படின்னா ரூட் தான் ஓகே. இட் லைஸ் பிலோ தி சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில், அதாவது மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும். The root has no nodes and internodes. Node and internode என்ன பார்த்தோம் இங்கே ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த காம்பு, தென் இந்த இன்பிட்வீனில் இருக்கிறது எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு இருக்காது அப்படின்னா ரூட்டுக்கு வந்து இருக்காது சரியா. இட் ஹேஸ் அண்ட் ரூட் கேப் அட் த டிப். ரூட் கேப் அப்படின்னா இப்போ ரூட்டில் வந்து குட்டி குட்டியாக ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வாட்டர் வந்து போர் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரூட் கேப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நிறைய தண்ணி ஊற்றிட்டோம், ரொம்ப அந்த இடத்துல ப்ரெஷர் இருக்குங்கும் போது அந்த ப்ரெஷரில் இருந்து அந்த ரூட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. தென் அதே மாதிரி நிறைய தண்ணி ஊற்றும் போது அழுகாமல் இருக்கிறதுக்கும் டிகே ஆகாமல் இருக்கிறதுக்கும் யார் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னா அந்த ரூட் கேப் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூட் கேப் இஸ் அன் அவுட்டர் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா which helps to protect the root from excess moisture and any pressure சரியா. Tuft or root has is found just above the root tip. Roots are positively geotrophic, மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் in nature. The plant root system is classified into 2 types. ஃபைப்ரஸ் டேப் ரூட்டு, தென் ஃபைப்ரஸ் ரூட்டு சரியா. இப்போ இது என்னன்றது புரியுது இல்லையா. ரூட்டுனா என்ன, அண்டர் கிரவுண்டில் இருக்கும், அது வந்து பிளான்ட்டோட மெயின் பார்ட்டு சரியா. இதுக்கு வந்து நோடு கிடையாது, இன்டர் நோடு கிடையாது, ரூட் கேப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். இதில் வந்து 3 பாயிண்ட் வந்து நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதுங்க சரியா. என்ன எழுதணும் அப்படின்னா வாட் இஸ் ரூட், நான் இந்த எல்லோ கலர்லலாம் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி எனக்கு சொல்லணும். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம்னு இதையும் தனியாக எழுதணும் ஓகேவா. ஸோ டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் சரியா. ஸோ இதை வந்து மறுபடியும் நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே. தேங்க்யூ.